அர்த்தம் ஆராதிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்காக பேரே இது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்னா அப்பா அம்மா பேரை மாற்று. அவங்க செல்லமாக வச்சு எடுத்துருக்காங்க. அந்த பேரை மாத்திர என்ன இருக்குது? நீ எத்தனையோ பேர் ஐயங்கார்கள், ஐயர்கள் எத்தனை பேர் அதே பேரோட இருக்காங்க. கிருஷ்ணசாமின்னு இருக்காங்க, வெங்கட்ராமன் இருக்காங்க, அருமையான கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. பேர் மாத்திரம் என்ன இருக்குது? இதனால எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை தோமா சொன்னதுனால ஏற்பட்ட அந்த கிறிஸ்தவத்தை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம், வெஸ்டர்னைஸ் பண்ணி வச்சிருக்கோம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த அந்த யூரோப்பியன் மிஷனரி அவங்க சொன்ன அந்த பேதுரும் பவுலும் சொன்ன அந்த கிறிஸ்டியானிட்டியை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை விட்டுட்டோம். அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆண்டவர் இருக்கார், அப்படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோமா? அவங்க அங்கே ஃப்ராக் போடுறாங்க, இங்கே இருக்கிற பொம்பளைங்க ஃப்ராக் போடுங்களேன், ஏன் செலை கட்டிட்டு இருக்கீங்க? இல்லை கேட்குறேன், எல்லாம் ஃப்ராக் போடுங்க, பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், அவங்க கிராப் வச்சுக்கிறாங்க, நீங்களும் கிராப் வச்சுக்கலாம். என்னத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு முடி தலையை வச்சுட்டு அந்த சௌரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போகிறீங்க? அதை பண்ண வேண்டியதானே? எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே ப்ரெட்டும் மித்தரும் தின்னிட்டு இருக்காங்க, இங்கே இன்றைக்கி சோறும் சப்பாத்தியும் ரொட்டியும் இட்லியும் தோசையும் போட்டு முழுங்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு ட்ரெஸ்ஸு பிரகாரம் அவனுக்கு குளிர் இதுக்கு பிரகாரம் கோட்டுக்கு போட்டுக்கிறான், சூட்டு போட்டுக்கிறான், இது பண்ணிக்கிறான். இங்கே வேணால் கொதிக்கிற வெயிலில் கோட்டையும் சூட்டையும் பாட்டிக்கிட்டு சில பாஸ்டர்கள் சில சீடிகளில் பாடுறதை பார்த்தா மலை ஏறிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கொடுமை. ஏன்பா விட்டு தொலைங்களேன். அதுக்காக நீங்கள் காலரில் ஜிப்பா போட்டுட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நான் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்குங்களேன், கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வேணால் கொதிக்கிற வெயிலில் மலையங்களையும் மரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டான்ஸாவுக்கு ஒரு மரம், இன்னொரு ஸ்டான்ஸாவுக்கு பார்த்தோன்னா ஒரு மலை, இன்னொரு ஸ்டான்ஸாவுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு இது நதிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. சினிமா ஷூட்டிங்காக எடுக்கிறீங்க, போட்டுட்டு 70 ரூபா 80 ரூபா சீடி, 10 ரூபாய்க்கு போட்டு தொலைங்களேன். சுவிசேஷம் பரவுறதுக்கு 10 ரூபான்னு ஒன்று இன்றைக்கி 2,20,000 காப்பி போயிருக்கு. எப்படி போகுது? 10 ரூபாய்க்கு போட்டதுனால. 70 ரூபா 80 ரூபா போட்டிங்கன்னா வாங்கி எடுத்து கொடுக்க மாட்டான். ஒன்று வாங்கி எடுத்து 10 ரைட் பண்ணி எடுத்து கொடுத்துருவான். அதுதான் பண்ணுவான். இதுதான் நடக்கும். அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். இப்போ என் சீடியை வாங்கி எடுத்து ரைட் பண்ணி கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அந்த ஒரிஜினல் இது கிடைக்காது. அல்ல இல்லையா? ஸ்டிக்கர் கிடைக்காது, கவர் கிடைக்காது, லேமினேஷன் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அதுக்கு 10 ரூபாய்க்கு தாய பண்ணிட்டே வாங்கி எடுத்து கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் 10 ரூபாய்க்கு போடுறேன் அப்படின்னு. நான் எதிர்கேள்வி ஒன்றும் கேட்கல. ஆண்டவரை நான் 10 ரூபாய்க்கு நான் எப்படி போடுவேன்? ஏல சொன்னதை செய்யினார். என் தேவையை எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்கிறாரு. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை தெரியும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவர்களை கனம் பண்ணுவார். பிதாவே கனம் பண்ணுவாரு. பிதா கனம் பண்ண போறாருன்னு இயேசு கிறிஸ்து ஒதுங்கிட மாட்டாரு. அவர் இருக்காருல, அவர் பார்த்துக்கிறாரு, நம்ம என்னத்துக்கு அப்படின்னு ஒதுங்க மாட்டாரு. பிதாவும் கனம் பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவும் கனம் பண்ணுவார். டபுள் பெனிஃபிட், ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? ஆடி தள்ளுபடி. ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீ, ஒரு சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீ. கிறிஸ்தவத்திலையும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என் சம்பத்தை சேர்க்கின்ற நாளிலே எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உண்டான வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:17-18. திரும்பவும் காண்பீர்கள். இப்பயும் காட்டுவேன், என் வருகையின் போதும் காட்டுவேன், பரலோகத்திலையும் காட்டுவேன். ட்ரிபிள் பெனிஃபிட் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதை செய்கிற விதத்தில் செய்யணும். இந்துக்களுக்கு இந்துக்களை போல சொல்லணும். வெஸ்டர்னைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி டோட்டலாக வெஸ்டர்னைஸ் பண்ணியிருக்கோம். அதனால என்னாச்சு? இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள், கிறிஸ்தவ ஒரு வெளிநாட்டு மதம் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்து வச்சுருக்கிறோம். அழகாக சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஏசியாக்காரர். பைபிளில் எழுதுன அத்தனை பேருமே ஏசியாக்காரங்க. கிறிஸ்தவம் ஒரு ஏசியாவில் பிறந்த இது. என்ன கேட்டால் கிறிஸ்தவம் ஒரு மதமே இல்லைம்பேன், அது ஒரு மார்க்கம்.
அது ஒரு மார்க்கம், வழி. நம்ம படைச்ச ஆண்டவர் இழந்து போன அந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவம். நான் பப்ளிக் மேடைகளில் பேசுகிற சமயத்தில் நீ இந்துவாகவே இரு, முஸ்லீம் தான் முஸ்லீமாகவே இரு, ஆனால் பாவத்தை அறிக்கைட்டு முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்துரு, ஜலதீட்சை எடுத்துரு, கங்கா ஸ்நானம் பண்ணிவிடு அப்படிமே. ஜலதீட்சை எடுத்துரு, கங்கா ஸ்நானம் பண்ணிவிடு, பாவத்தை அறிக்கையிடு. எந்த மனுஷன்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, எந்த பாஸ்டர்ட்டையும் சொல்ல போகிறதில்ல. ரூமை பூட்டிட்டு முழங்கால் போட்டு எடுத்து ஆண்டவர் முன்னாடி நிற்கிறான்னு செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆளு. நீ என்னென்ன பாவம், என்னென்ன அட்டுழியம் பண்ண, எத்தனை அக்கிரமம் பண்ண அத்தனை ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். தெளிவாக சொல்லுது. நான் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவங்களை அவர்களிடத்தில் விசாரிப்பேன், அவர்களுடைய அக்கிரமங்களின் பாவங்களை விசாரிப்பேன் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. மனுஷருடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது, அவைகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. ஒரு பய தப்பிக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவி செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிகள் தகப்பனே அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு அழுது மனம் கசந்து அழுது தண்ணிக்குள்ளே நீங்கள் முழுகிட்டீங்க அப்படின்னா பாவத்துக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்படுறீங்க. தண்ணியை விட்டு நீங்கள் எந்திக்கிற சமயத்தில் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு படைத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்துடுத்து நீங்கள் தண்ணி விட்டு எந்த செஞ்சுருங்க, புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு, புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு. இதுதாங்க நடக்குது. இதுதான் அங்கே தாத்பரியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் 16:16. ஞானஸ்நானம் இருக்கிறது உங்களுக்கு கிறிஸ்தவங்களாக மாற்றுறதுக்காக இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறது, ஆண்டவருடைய நேசகுமாரனாக மாறுறதுக்கு. இது அத்தனைக்கு மேலே நாம் ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக என்ன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் பார்வதியாபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரே ஒரு சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சு, 110 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு, ஒரே ஒரு சர்ச்சு. வேறு எந்த சர்ச்சுமே கிடையாது, வேறு எந்த சர்ச்சுமே கிடையாது. ஆர்சி கிடையாது, பெண்டிகாஸ் சர்ச்சு கிடையாது, சிபிஎம் டிபிஎம் லொட்லோஸ்க்கு எதுவுமே கிடையாது. எந்த இந்து கோயிலும் கிடையாது, எந்த மசூதியும் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு கோயில். அத்தனை பேரும் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ். 2வது மணி கோயிலில் அடித்தாங்க, ஊரே காலி, கம்ப்ளீட்டாக காலி. அத்தனை பேரும் வீட்டை பூட்டிட்டு நேரம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் ஐயர்கிட்ட கேட்டேன், என்ன அது ஆச்சரியமாக இருக்குது, ஒரு ஊரில் எல்லாருமே கிறிஸ்தவங்க, அதுக்கு சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஊருக்கு போய் இந்த பேர் வச்சுருக்கீங்களே பார்வதியாபுரம்னு, வேறு பேர் கிடைக்கலையா அப்படின்னேன். இல்லையா, அந்த பேரை நாங்கள் ரொம்ப புனிதமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. இந்த ஊரில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது 110-115 வருஷங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டது அந்த பார்வதிங்கிற சகோதரி தான். ஆண்டோடைய அன்பை ருசித்து பார்த்தா அப்புறம் அவங்களால தாங்க முடியலை. வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, கண்ணீரோடு ஜெயிப்பாங்க, கற்ப வேதனையோடு முழங்கால் நிற்பாங்க. ஊரில் யாருக்கு என்ன நல்லது பொல்லது கெட்டது நடந்தாலும் சரி, ஆளாக இவங்க தான் நிற்பாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லை, இவங்க ஃபாஸ்டிங் போட்டு எடுத்து அவங்க ஜெயிப்பாங்க, அற்புதம் நடக்கும். இப்படி எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய உண்மையான அன்பை அவங்க காட்டினாங்க. ஊரே ரட்சிக்கப்பட்டது. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இருந்த சொத்து சுகம் நகை நட்டு எல்லாத்தையுமே கோயிலுக்கு எழுதி வச்சாங்க. அவங்க கொடுத்த நிலத்தில் தான் கோயிலே கட்டியிருக்கு. அவங்க கொடுத்த பணம் நகை நட்டில் தான் அந்த கோயிலே கட்டினோம். இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய சமாதி கூட சர்ச் வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது. அவங்க பேரையே வச்சுருக்கோம், பார்வதியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சகோதரி, ஒரே ஒரு பார்வதியினுடைய கண்ணீருக்கு, முழங்கால்களுக்கு, ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த ஊரே ரட்சித்தார். நாம் அத்தனை பேரும் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு நாம் ஜபிக்கிற சமயத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை இயேசுவுக்கு சொந்தமாகாதா? தமிழகம் கர்த்தருக்கு சொந்தமாகாதா? இந்தியா கர்த்தருக்கு சொந்தமாகாதா? ஆகும். நாம் அத்தனை பேரும் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரே ஒரு விதை அமெரிக்காவில் 6 மாதம் நடந்து போட்டாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஆலமரமாக, பெரிய விருட்சமாக, பல லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஆண்டவர்கிட்ட பயன்படுத்துகிறாரே.
ஜபத்தோடு விதைக்கிறவர்கள் ஜெயத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கின்றவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். சங்கீதக்காரன் சொல்றானே, கம்பீரத்தோட நீ திரும்பி வருவேன். ஜபம் எழுதி வச்சு ஜபம் பண்ணுங்க. ரட்சிப்பு நம்முடையது இல்லை, கர்த்தருடையது. கர்த்தருடையது. உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரே, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்னு சொன்னார். அதுக்கு என்ன செய்யணும்? பைபிள் காலேஜுக்கு போ அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். நான் எப்படி நடந்தனா, எப்படி செஞ்சனா அப்படி செய்ய ஆண்டவர் சொன்னாரே. அவர் செஞ்ச பாணி, அவருடைய ஜபம், அவருடைய கற்ப வேதனை, அவருடைய ஆதங்கம், அதன் பிரகாரம் நடந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ஊழியம் அவருடையது. நாம ஏன் கவலை பண்ணோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு செருப்பு தேஞ்சது முக்கியம் இல்ல, எவ்வளவு முழங்கால் தேஞ்சிச்சு. பாஸ்டர் சுந்தரம் சொல்வார், எவ்வளவு முழங்கால் தேஞ்சிச்சு. முதல்ல முழங்கால் தேய், கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு சபைகள் சீஷத்துவ ட்ரைனிங் இல்லை. என்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு வர்றான்னா அவன் சாகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா? நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு 3 வருஷத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாருன உடனே பயங்கர எதிர்ப்பு. வீட்டில், சபையில், எல்லா இடத்துலையும். சண்டே அன்னைக்கு போகப்படாது, சண்டே அன்னைக்கு தான் கூப்பிட்றாங்க. மற்ற நாள் கூப்பிட்டா தான் வரமாட்டானே. பிரியாணி கொடுக்குறேன்னா வருவான், மற்ற நாள்னா வரமாட்டாங்க. போகக்கூடாதுங்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த அன்னைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா என்னையை மாத்துறாரு. செய்யணும், போகணும். கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கே அவன் பாட்டு ஊழியத்துக்கு போயிட்டான் அப்படின்னா தசமபாகம் காணிக்க வராதோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு போகணும், ஒரு மிஷனரியாக மாறணும், கிராம ஊழியம் பண்ணணும், ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணணும். ஒன்றும் இல்லையா, அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணணும். சீஷத்துவ ட்ரைனிங் கொடுத்துட்டு பண்ண வைங்க. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர்கள் கனம் பண்ணுவார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து, உன்னிடத்தில் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். செஞ்சு பாருங்க. செய்யணும். பண தேவைகளுக்காக மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் நம்பி போனா போ விட்டுருவாரு. ஆண்டவரை நம்புங்க. நீங்களே எனக்கு சாட்சிகள் அப்படிங்கிற புத்தகத்தில் எத்தனை அற்புதங்கள் எழுதியிருக்கிறேன். ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். சபை கட்டுறதுக்கு மற்றதுகளுக்கு செய்வார். சோஷியல் ஒர்க் பண்ணுங்க, ஸ்கூல் ஆரம்பிங்க, ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க. நீங்கள் 1000 சொல்லுங்கள். சித்தர்கள் சொல்லியிருக்கார், அகஸ்தியர் சொல்லியிருக்கார், அதை சொல்லியிருக்கார், இதை சொல்லியிருக்கார். அதெல்லாம் ஒன்றும் ஈடுபடாது. ஒரு டாக்டர் சொல்லட்டும், நாங்கள் செய்ய முடியாதெல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா, இனி எங்களால் ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது, வேண்டிக்கோ, சொந்த வந்ததுன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். 24 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, பேதிக்கு ஆகிடும். இப்போது எங்கே முழங்கால் போட சொல்கிறீங்களோ அங்கே முழங்கால் போடுவான். டாக்டருடைய வயசுக்கு அவ்வளோத்துக்கு மதிப்பு இருக்குது. அவன் சொன்னால் எடுபடும். டாக்டர் ஆக்குங்க. டாக்டரோடு சேர்த்து ஊழியம் பண்ண சொல்லுங்கள். அல்லேலூயா. இது அத்தனையும் பண்ணணும். இன்றைக்கி நான் காலையில் சொன்னேன், ஜாதி, தீண்டாமை. இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேன்சர் எய்ட்ஸ். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அப்புறம் ஜாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, விட்டு தொலைங்க. இது அத்தனைக்கு மேலே இந்து மத வேதங்களில் புராணங்களில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்குங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்து மத வேதங்களில் புராணங்களில் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடுகள், கிறிஸ்தவத்தை குறித்து தான். இந்த கோட்பாடுகளை முதல்ல உலகத்துக்கு அறிவித்ததே கிறிஸ்தவன் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே இதாக இருக்குது. இந்து மதம், சைவம், வைணவம் உருவானது இதை வச்சு தான். இன்றைக்கி காலையில் அழகாக எடுத்து எல்லாத்தையும் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் என்னுடைய புஸ்தகம் சைவம், வைணவம், கிறிஸ்தவமே அப்படிங்கிற புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறேன். விசிடியில் போட்டுக்கிறேன். முக்திக்கு வழி கிறிஸ்தவமே அப்படிங்கிற சீடியும் போட்டுக்கிறேன். வாங்கி எடுத்து படித்து பாருங்கள். இந்துக்களுக்கு இந்துக்களை போல் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க.
அதுதான் பெஸ்ட்டு. நான் காலையிலே சொன்னது போல் பைபிளில் என்ன இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க மண்டையில் ஏறாது. எங்களுக்கு பகவத்கீதை இருக்குமா, பகவத்கீதையிலே என்ன எழுதியிருக்கு சொல்லுங்கள். எல்லாம் நல்ல நோக்கத்தோடு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. ஊடலை வந்து சொன்னார் அது மாதிரி ஆரியர்கள் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. அவங்க பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய ஆதிக்கத்துக்காக அவங்க எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. இன்றைக்கி கோயிலே ஒரு ஆபாச இதாக மாற்றிட்டாங்க, விக்கிரக ஆராதனை கொண்டு போயிட்டாங்க. அதை நாம் அவங்களுக்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வைக்கணும். அதுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தில் அறிவிக்கணும். ஆத்மவாரம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்க வேண்டாமா? 90 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படாத எருசலேமினுடைய அலங்கத்தை நெகேமியா 52 நாளில் கட்டினா. எப்படி கட்டினா? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்ட்டு அறைகோல் விட்டான். அத்தனை பேருமே ஆண்டவருக்காக எழுந்து நின்றாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய இடத்த அவங்க பார்த்துக்கிட்டாங்க. 90 வருஷமாக கட்டி முடிக்கப்படாத 7 கிலோமீட்டர் அலங்கம் 52 நாளில் கட்டி முடிக்கப்பட்டது. 2000 வருஷத்தில் கர்த்தருக்கு சொந்தமாகாத திருநெல்வேலி, கர்த்தருக்கு சொந்தமாகாத பாளையம் கோட்டை, கர்த்தருக்கு சொந்தமாகாத நாகர்கோயில், கர்த்தருக்கு சொந்தமாகாத தமிழகம், கர்த்தருக்கு சொந்தமாகாத இந்தியா கர்த்தருக்கு சொந்தமாகும். எப்போ? நாம் அத்தனை பேரும் ஆண்டவருக்காக எழுந்து நிற்கின்ற சமயத்தில். அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், மகனாக தெரிந்து கொண்டிருக்கிறார், மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே